என் பசங்களோட ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் இன்றைக்கி, அதனால ஷீர்குர்மா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீ போட்டுக்கிட்டு முந்திரி பருப்பு பாதம்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு, மில்க் மேட் வந்து நான் வீட்லேயே செய்வேன். மில்க் சர்க்கரை நல்லா கொதிக்க வச்சு திக்காக பண்ணிவிட்டு, திக்காகணும் நல்லா திக்காச்சுன்னா மில்க் மேட் ரெடி ஆகிடும். கோவா கூட நான் வீட்லேயே பண்ணிவிடுவேன். அப்புறம் இதை ஃப்ரை பண்ணி வச்சுட்டு பேன்லேருந்து இறக்கி தட்டையில் போட்டுருவேன். போட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் தண்ணி போட்டு கொதிக்க வச்சுடுவேன். சிம்பிளாக ஈஸியாக மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கிற டைமில் நல்லா கொதிக்கணும். இதுவும் பார்க்கணும். இதுவும் நல்லா திக்காயிடணும். திக்காயிடுச்சா? அப்புறம் இந்த ஷீர்குர்மா சேமியா இந்த ஹாட் வாட்டர் நல்லா வெந்த பிறகு இதில் போட்டுருங்க. நல்லா வெந்துடும். ஸ்லோவில் பார்த்து வெந்துட்டேன்னா நல்லா திக் இந்த வெந்துட்டே வரணும். கலரிட்டே இருக்கணும். ஓகேவா? திக் ஆயிடுச்சா? அப்புறம் பால் ஆட் பண்ணிக்கணும். பால் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கணும். நான் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். சர்க்கரை சேர்த்து போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இந்த மில்க் மேட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான், ஷீர்குர்மா ரெடி ஆகிடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.